வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் முன்னாள் சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான தியாகி அன்சாரி துரைசாமியின் 120வது பிறந்தநாள் விழா அனுசரிக்கப்பட்டது. அதித்தி உணவகம் அருகே அமைந்துள்ள தியாகி அன்சாரி துரைசாமியின் சிலைக்கு அமைச்சர் சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் விக்னேஷ், கண்ணன், நாராயணசாமி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், தியாகியின் குடும்பத்தினரான ஜெகத் ரட்சகன், ரங்கநாயகி, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ்ராஜ், அதிகாரி குலசேகரன், துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு தியாகியின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தியாகி அன்சாரி துரைசாமி வாழ்ந்து மறைந்த அம்பலத்தடையார் மடம் வீதியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் பாமக அமைப்பாளர் கணபதி, காங்கிரஸ் சிறப்பு அழைப்பாளர் கணேசன், தந்தை பிரியன், முதுபெரும் தியாகிகளின் குடும்பத்தினரன் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தோர் கலந்து கொண்டனர். பின்னர் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தியாகியின் குடும்பத்தினரான முன்னாள் வார்டு உறுப்பினர் கந்தன், டாக்டர் சண்முகசுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், சியாமலா, ஜெயராணி, தீப்தி, சச்சின், பிரஷித், மிருத்திகா உள்ளிட்ட குடும்பத்தினரும், தியாகிகளின் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் பொதுமக்களும் பங்கேற்று மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சி நிறைவில் வருகை தந்த அனைவருக்கும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் மற்றும் ரங்கநாயகி ஆகியோர் குடும்பத்தினர் சார்பில் நன்றி தெரிவித்தனர். காரைக்கால் மாவட்ட கடலோர காவல் நிலையத்தை புதுச்சேரி காவல்துறை டிஐஜிபி சத்யசுந்தரம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது காவல்துறை மாவட்ட வடக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் பழனிவேல் உடன் ரோந்து படகில் சென்று கடலோர பாதுகாப்பு பணிகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை நேரில் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து கடலோர காவல் நிலைய ரோந்து படகின் செயல்திறன், பராமரிப்பு மற்றும் கடலோர பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் விரிவாக கேட்டறிந்தார். மேலும் கடலோர காவல் நிலைய அதிகாரிகள் மற்றும் காவலர்களுடன் கலந்துரையாடிய டிஐஜிபி சத்யசுந்தரம் கடலோர கண்காணிப்பு பணிகளை மேலும் திறம்பட மேற்கொள்வது, ரோந்து படகுகளின் செயல்திறனை மேம்படுத்துவது மற்றும் அவசர கால சூழ்நிலைகளை திறம்பட கையாள்வது தொடர்பாக பல்வேறு ஆலோசனைகள் மற்றும் அறிவுரைகளை வழங்கினார். இந்த ஆய்வின் போது கடலோர பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தன. புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் மற்றும் இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் சம்மேளனம் இணைந்து நடத்தும் 13வது ரேங்கிங் ஓபன் நேஷனல் ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி வரும் ஜூலை 30 முதல் ஆகஸ்ட் 3 வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. இந்த தேசிய அளவிலான போட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைக்கிறார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் நிறுவனர் திருவெங்கடம் மற்றும் தலைவர் பழனி ஆகியோர் லாஸ்பேட்டை அரசு ஸ்கேட்டிங் ரிங்கில் நடைபெறும் இந்த போட்டிக்கான ஏற்பாடுகளை தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர். 4 நாட்கள் நடைபெறும் இந்த சாம்பியன்ஷிப் போட்டிகளில் 6 முதல் 8 வயது, 8 முதல் 10 வயது, 10 முதல் 12 வயது, 12 முதல் 15 வயது, 15 முதல் 18 வயது மற்றும் 18 வயதிற்கு மேற்பட்டோர் என பல்வேறு வயது பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட உள்ளன. மேலும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுமார் 1500 ஸ்கேட்டர்கள் இந்த போட்டிகளில் பங்கேற்க உள்ளதாகவும், இது நாட்டின் மிகப்பெரிய தேசிய அளவிலான ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டிகளில் ஒன்றாக அமையும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு பெருமை சேர்க்கும் இந்த தேசிய சாம்பியன்ஷிப் போட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைக்க உள்ளதாகவும், போட்டியை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தனர். இதனை முன்னிட்டு 13வது ரேங்கிங் ஓபன் நேஷனல் ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டியின் அதிகாரப்பூர்வ லோகோவை புதுச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் நிர்வாகிகள் வெளியிட்டனர். செய்தியாளர் சந்திப்பில் அசோசியேஷன் பொதுச் செயலாளர் தாமஸ், பொருளாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர் தனஜெயன் உள்ளிட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் அனைவரும் கல்வீட்டில் வசிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சொந்தமாக காலிமனை வைத்திருப்போர் மற்றும் தங்களது மனையில் கூரை வீடு, ஓட்டு வீடு, சிமெண்ட் ஷீட் வீடு அமைத்து வசித்து வருபவர்களுக்கும் நிரந்தர கல்வீடு கட்டித்தர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் செயல்படுத்தப்படும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த 14 பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான முதலாவது தவணை நிதியாக தலா ரூபாய் 1 லட்சம் வீதம் மொத்தம் ரூபாய் 14 லட்சம் வழங்குவதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டன. இந்த நிதியுதவி ஆணைகளை லாஸ்பேட்டையில் உள்ள தனது அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான வி.பி. சிவக்கொழுந்து பயனாளிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் ரமேஷ்குமார், குடிசை மாற்று வாரியத்தின் முதன்மை செயல் அலுவலர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுதர்சனன், இளநிலை பொறியாளர் சத்யவாணி, தொகுதி கள ஆய்வாளர் செங்கதிர், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சிவக்கொழுந்து, லாஸ்பேட்டை தொகுதியில் பாதுகாப்பான மற்றும் நிரந்தரமான கல்வீடுகளில் அனைவரும் வசிக்கும் வகையில் அரசு திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி தகுதியுள்ள அனைத்து பயனாளிகளுக்கும் வீட்டு வசதி கிடைக்க தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் முதியோர் உதவித்தொகை பெறும் 60 வயதிற்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு அங்கன்வாடி மையங்களில் நடைபெற்றது. நல்லூர், மதகடிப்பட்டு, ஆண்டியார்பாளையம், சிலுக்காரிபாளையம், கொச்சிப்பாளையம், களித்தீர்த்தால் குப்பம், திருபுவனை, சன்னியாசிக்குப்பம், கொத்தமரி நத்தம் மற்றும் திருவண்டார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு முதியோர் உதவித்தொகை பெறும் பயனாளிகளுக்கு இலவச போர்வைகள் மற்றும் காலணிகளை வழங்கினார். நிகழ்ச்சியின் போது முதியோரின் நலன் மற்றும் தேவைகள் குறித்து கேட்டறிந்த சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார், அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் தகுதியான பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடைவதை உறுதி செய்ய தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், அங்கன்வாடி பணியாளர்கள், தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மீண்டும் பொறுப்பேற்றுள்ளது. முதலமைச்சர் ரங்கசாமியுடன் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் மல்லாடி கிருஷ்ணாராவ், ராஜவேலு, சிவக்கொழுந்து மற்றும் பாஜக சார்பில் நமச்சிவாயம், ராஜசேகர் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர். இருப்பினும் இதுவரை அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படவில்லை. மேலும் சட்டப்பேரவைக்கான நிரந்தர சபாநாயகர் தேர்தலும் நடத்தப்படாத நிலையில் உள்ளது. இந்நிலையில் அரசு பொறுப்பேற்று 50 நாட்களுக்கு மேலாகியும் சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படாததை கண்டித்தும் உடனடியாக தேர்தலை நடத்தி நிரந்தர சபாநாயகரை நியமிக்க வலியுறுத்தியும் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்படாததால் மக்கள் நலத்திட்டங்கள் பாதிக்கப்படுவதாக கூறி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் நாஜிம் தலைமையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக சட்டமன்ற உறுப்பினர்களான செந்தில்குமார், கார்த்திகேயன், செந்தில், விக்னேஷ் கண்ணன் உள்ளிட்டோர் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தின் போது சபாநாயகர் தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டும் என்றும், சபாநாயகர் தேர்தல் நடைபெறுவதற்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் இடையூறாக உள்ளார் என்றும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். இந்த தர்ணா போராட்டம் காரணமாக புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. அரசு மற்றும் எதிர்க்கட்சியினரின் இந்த அரசியல் மோதல் சபாநாயகர் தேர்தல் மற்றும் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பான விவகாரத்தை மீண்டும் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளது. அதனுடைய முடிவுகள் வெளியாகி ஏறத்தாழ 2 மாதங்கள் நிறைவு பெறுகின்றன. இந்த 2 மாதம் ஆகியும்
இதுவரை நிரந்தரமாக ஒரு சட்டப்பேரவையுடைய தலைவரை இந்த அரசால் தேர்ந்தெடுக்கப்பட முடியவில்லை. எனவே உடனடியாக தேர்வு செய்ய வேண்டும். எங்களுக்கு தெரிந்த ஒரு செய்தி, தேர்வு செய்து ஆளுநர் அவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பியதாகவும் ஒரு வாரமாக அங்கே இருப்பதாகவும் தகவல் வந்திருக்கின்றன. அது உண்டா இல்லையா, அது உண்மையான செய்தியா இல்லையா என்பதை ஆளுநரின் அலுவலகமும் முதலமைச்சர் அலுவலகம் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்கள் வரையில் சென்றிருக்கிறது. எங்கள் பேரவைத் தலைவரை நாங்கள் சபாநாயகரை கேட்கிறோம் என்று சொன்னால், சபாநாயகர் என்பவர் எங்களுடைய கஸ்டோடியன், எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சேர்த்து அவருடைய பாதுகாவலர் என்று சொல்லப்போனால் பேரவைத் தலைவர் அவர்கள் தான். அதை கேட்கக்கூடிய அத்தனை உரிமையும் இருக்கிறது. எனவே உடனடியாக நிரந்தர பேரவைத் தலைவரை நியமிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல அமைச்சருடைய இலாக்காவை பொறுத்தவரையிலே இதுவரை அமைச்சர் பதவி கொடுப்பதிலே தவணை முறையில் கொடுத்தார்கள். இப்பொழுது இலாக்கா பிரிப்பும் தவணை முறையில் கொடுப்பது என்பது ஏற்புடையதல்ல. நிர்வாகத்தை முடுக்கிவிட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. விரைவில் சட்டமன்றத்தை கூட்டுகிற போது அதிகாரிகளிடத்திலே அந்தந்த துறைയുടെ அமைச்சர் பேசி அதற்கான ஒரு தயார் நிலைக்கு வர வேண்டும் என்றால் போதிய அவகாசம் வேண்டும். சட்டமன்றம் கூட்டுவதற்கும் இவர்கள் பொறுப்பு வழங்குவதற்கும் ஒரு குறைந்தபட்சமாக ஒரு மாத அவகாசம் இருந்தால்தான் அதிகாரத்தில் உட்கார்ந்து பேசி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வளவு தொகை கேட்கலாம், என்னென்ன திட்டங்களுக்கு கேட்கலாம், புதிய திட்டங்கள் என்னென்ன கொண்டு வரலாம் என்பதை பற்றியெல்லாம் அதிகாரிகள் கலந்து பேசி பட்ஜெட்டில் கொண்டு வரதுக்காக தான் நாங்கள் இவ்வளவு அவசரப்படுறோமே தவிர வேற ஒன்றும் இல்லை. புதுச்சேரி மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் சார்பில் நடத்தப்பட்ட 3 நாள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் 3வது நாளுடன் நிறைவடைந்தது. நிறைவு நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் முன்னாள் மக்களவை உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிறுவன தலைவருமான பேராசிரியர் ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அவர்கள் இயக்கத்தின் புதுச்சேரி மாவட்ட பொறுப்பாளர் செல்வாவுக்கு பழசாறு வழங்கி உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்து வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், புதுச்சேரியில் சுமார் 12% மக்கள் தொகையை கொண்டுள்ள மீனவர் சமூகத்திற்கு அரசியல் பிரதிநிதித்துவம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு தனது முழு ஆதரவை தெரிவித்தார். மேலும் தொகுதி மறுசீரமைப்பின் போது புதுச்சேரியில் மீனவர்களுக்காக 3 தனி சட்டமன்ற தொகுதிகளும் காரைக்காலில் ஒரு தனி சட்டமன்ற தொகுதியும் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் முன்வைக்க வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தை பாஜக மாநிலம் மற்றும் தேசிய தலைமையிடம் எடுத்து செல்வதாகவும் உறுதியளித்தார். பேராசிரியர் ராமதாஸ் தனது உரையில் 1963ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு சட்டமாக்கப்பட்ட நியமன சட்டமன்ற உறுப்பினர் நடைமுறையின் அடிப்படையில் மீனவர்கள் மட்டுமின்றி பெண்கள், விளையாட்டு வீரர்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கும் நியமன சட்டமன்ற உறுப்பினர் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்றும் இதற்கான நடவடிக்கை தற்போதைய பாஜக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நிகழ்ச்சியின் நிறைவில் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டதுடன் தொழிலாளர் இயக்க முன்னோடியான சிங்காரவேல திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கவும், போதைப்பொருள் நடமாட்டம் மற்றும் குற்ற சம்பவங்களை தடுக்கவும் காவல்துறை தலைவர் உத்தரவின் பேரில் டிஐஜி சத்யசுந்தரம் தலைமையில் தீவிர ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் வில்லியனூர் அருகே பத்துக்கண்ணு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி அருகே இரவு நேரங்களில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக சிறப்பு காவல் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் கஞ்சா விற்பனை செய்ய முயன்ற இருவரை மடக்கி பிடித்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். விசாரணையில் கைது செய்யப்பட்டவர்கள் தமிழகத்தின் அமனங்குப்பத்தை சேர்ந்த செல்வகுமார் மற்றும் ராதாபுரம் கிராமத்தை சேர்ந்த மோகன்ராஜ் என்பது தெரியவந்தது. மேலும் இருவரும் கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. அவர்களிடமிருந்து சுமார் 100 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைசெல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர்கள் திருமுருகன் மற்றும் புனித்ராஜ் ஆகியோர் விசாரணை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுவை அரசின் போக்குவரத்து துறை செயலர் முத்தம்மாவை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார். அந்த மனுவில் புதுச்சேரியில் பொது தனியார் கூட்டாண்மை முறையில் இயக்கப்படும் மின் பேருந்துகளில் பணிபுரியும் ஒப்பந்த ஓட்டுநர்கள் எதிர்கொள்ளும் பணி சார்ந்த குறைகள் மற்றும் பிரச்சினைகளுக்கு உரிய தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் போக்குவரத்து நெரிசலை குறைத்து வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் புதுச்சேரியின் முக்கிய சாலைகள் சந்திப்புகளில் யூட்டர்ன் வசதிகள் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இச்சந்திப்பின் போது முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும்
லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அவர்கள் ஒப்பந்த ஓட்டுநர்களின் நலன் மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்த அரசிடம் உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி க்ளோயிங் ஸ்டார்ஸ் சார்பில் நடைபெற்ற 100வது உறுப்பினர் சேர்க்கை விழா மற்றும் தேசிய மருத்துவர்கள் தின கொண்டாட்டம் புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் ரோட்டரி கிளப் 100வது உறுப்பினராக இணைந்தார். அவருக்கு ரோட்டரி சங்க நிர்வாகிகள் பூங்கொத்து வழங்கி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் 100வது உறுப்பினராக இணைந்தது பெருமை அளிப்பதாகவும் சமூக சேவையில் ரோட்டரியுடன் இணைந்து தொடர்ந்து பணியாற்றுவதாகவும் தெரிவித்தார். மேலும் மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு சமூக நலனுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் அனைத்து மருத்துவர்களுக்கும் தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் நீர் மேலாண்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதன் அவசியத்தை வலியுறுத்தினார். புதுச்சேரியை சுத்தமான, நவீன மற்றும் முன்னேறிய நகரமாக மாற்ற அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றார். மேலும் அடுத்த 5 ஆண்டுகளில் காமராஜ் நகர் தொகுதியை மாதிரி தொகுதியாக மாற்றும் நோக்கில் குடிநீர் வசதி, உள்கட்டமைப்பு மேம்பாடு, சூரிய மின்சக்தி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். நிறைவாக ரோட்டரி என்பது ஒரு அமைப்பு மட்டுமல்ல, அது சமூக மாற்றத்தை உருவாக்கும் இயக்கம். சமூக நலனுக்காக அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். So when we see the growth of how Singapore, for example, it was a country which was neglected by Malaysia. They didn't want Singapore before 60 years, and it was a burden for them, financial burden for them to have Singapore with them. So they have to neglect it and send them out. And the leader, their president, Lee Kuan Yew, literally cried during this whole incident, and he was in depression when they came out of Malaysia. And then that leader's vision, one leader's vision, has transformed Singapore in 60 years, and now where they are today is a dream come true. விழுப்புரம் கண்டமங்கலம் ஒன்றியத்திற்குட்பட்ட மிட்டா மண்டகப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் மற்றும் அன்னை ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை உடனாகிய ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தமிழக அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வரும் இந்த ஆலயத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த ஜூன் 25ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. விழாவின் முக்கிய நாளான மகா கும்பாபிஷேக தினத்தில் 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து யாத்ராதானம் மற்றும் புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. பின்னர் சிவஸ்ரீ விரட்டநாத சுவாச்சாரியார் தலைமையில் ராஜகோபுரம் மற்றும் விமானத்திற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ சக்தி விநாயகர் மற்றும் அன்னை ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை உடனாகிய ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஆகிய தெய்வங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த புனித நிகழ்வில் சுற்று வட்டார கிராமங்களை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் அறங்காவலர் குழுவினர், ஆலய நிர்வாகிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். மேலும் விழாவை ஒட்டி தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதுடன் கண்டமங்கலம் காவல்துறையினர் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டிருந்தனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் மெக்கானிக், ஒர்க் இன்ஸ்பெக்டர் மற்றும் பல்நோக்கு ஊழியர்களுக்கு 10 ஆண்டுகள் பணி நிறைவு செய்தவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். சீனியர் மெக்கானிக் மற்றும் மெக்கானிக் பதவிகளை ஒருங்கிணைத்து மெக்கானிக் பதவியாக மாற்றி பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கோரிக்கைகள் குறித்து அரசிடம் பலமுறை வலியுறுத்தியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு நுழைவாயில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தியும் அரசை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தில் கலந்து கொண்ட ஊழியர்கள் கூறுகையில்,
பல ஆண்டுகளாக பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறோம். ஆனால் அரசு இதுவரை எங்களது கோரிக்கைகளுக்கு உரிய தீர்வு காணவில்லை. இந்நிலை நீடித்தால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து விரைவில் முடிவு எடுப்போம் என்று தெரிவித்தனர். இப்போராட்டத்தால் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலக வளாகத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் நிலவியது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஜேவிஎஸ் நகரில் உள்ள வீட்டிற்குள் புகுந்த சுமார் 5 அடி நீளமுள்ள சாரை பாம்பை வனத்துறையினர் பாதுகாப்பாக பிடித்து அப்புறப்படுத்தினர். ஜேவிஎஸ் நகரில் வசித்து வரும் ஜோதி என்பவரின் வீட்டிற்குள் திடீரென சாரைப்பாம்பு புகுந்ததைக் கண்டு வீட்டினர் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவர்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறை ஊழியர் கோபி பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றி சாரைப்பாம்பை லாவகமாக பிடித்தார். பின்னர் அந்த பாம்பை வனத்துறை அலுவலகத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு சென்றார். வீட்டிற்குள் புகுந்த பாம்பு பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் நிம்மதி அடைந்தனர். தகவல் கிடைத்தவுடன் விரைந்து செயல்பட்டு பாம்பை பாதுகாப்பாக அப்புறப்படுத்திய வனத்துறை ஊழியர் கோபிக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர். புதுவை தலைமை செயலகத்தில் அரசின் பொது நிர்வாகம் மற்றும் உள்ளாட்சித்துறை செயலர் கேசவனை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நேரில் சந்தித்து பல்வேறு பொதுநல கோரிக்கைகளை முன்வைத்தார். சந்திப்பின் போது புதுச்சேரியில் அதிகரித்து வரும் தெருநாய் பிரச்சினையை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நீடித்த தீர்வுகளை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள ரெயின்போ நகர் பூங்காவை மேம்படுத்தி பொதுமக்கள் மற்றும் குழந்தைகள் பயன்பெறும் வகையில் கூடுதல் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இத்துடன் சிறப்பு திறன் கொண்ட குழந்தைகளுக்காக ரெயின்போ நகர் பூங்காவில் அவர்களுக்கு ஏற்ற சிறப்பு விளையாட்டு உபகரணங்களை அமைத்து வழங்கவும் அரசிடம் வலியுறுத்தினார். இச்சந்திப்பின் போது லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி உடனிருந்தார். உலக முதலியார் பிள்ளைமார் சங்க தலைவர் ஸ்ரீதர் பிள்ளையின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பாஜக அலுவலக பொறுப்பாளர் ரவிச்சந்திரன் மற்றும் மாநில மகளிர் அணி தலைவர் சித்ராதேவி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். நிகழ்வில் மாநில நிர்வாகிகளான காமராஜர் நகர் ராஜா, சிவகுமார், சீனிவாசன் உள்ளிட்டோர் உலக முதலியார் பிள்ளைமார் சங்கத்தினர், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஸ்ரீதர் பிள்ளையின் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டதுடன் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி 45 அடி சாலையில் அமைந்துள்ள தனியார் உணவகத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அங்கு கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடிய ஸ்ரீதர் பிள்ளைக்கு சங்க உறுப்பினர்கள், நண்பர்கள் மற்றும் நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தின் அமைப்பு தினத்தை முன்னிட்டு சங்கத்தின் 75வது பவள விழாவை ஒட்டி கொடியேற்று விழா புதுச்சேரி ECR சாலையில் உள்ள LIC கிளை அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு கிளை தலைவர் அன்பரசன் தலைமை தாங்கினார். கிளையின் மூத்த உறுப்பினர் மங்கலட்சுமி சங்க கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து கோட்ட சங்க இணை செயலாளர் வேலாயுதம் பவள விழா சிறப்புரையாற்றி பேசுகையில், கடந்த 75 ஆண்டுகளாக அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் LIC நிறுவனத்தை பாதுகாக்கவும் ஊழியர்களின் உரிமைகள் மற்றும் நலன்களுக்காகவும் தொடர்ந்து போராடி வருகிறது என்றார். மேலும் சமூக நல்லிணக்கம் மற்றும் மக்கள் நடவடிக்கைகளிலும் சங்கம் முக்கிய பங்கேற்று வருவதாக குறிப்பிட்டார். நிகழ்ச்சியின் நிறைவில் கிளை பொருளாளர் ஸ்ரீதேவி நன்றி தெரிவித்தார். இந்த கொடியேற்று விழாவில் கிளை சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தின் 75வது பவள விழாவை கொண்டாடினர். புதுச்சேரி
புதுச்சேரி வில்லியனூரில் ராமபரதேசி ஜீவசமாதி அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஸ்ரீ அம்பிகை முழு சைவ உணவகம் மற்றும் கஃபே திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி உணவகத்தை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து உணவக உரிமையாளர்களான தீபன் மற்றும் சின்னதுரை ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாருக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் முன்னாள் சேர்மன் பாலமுருகன், நண்பர்கள், உறவினர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு புதிய உணவகத்திற்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதிய உணவகத்தில் காலை மற்றும் இரவு நேரங்களில் பல்வேறு வகையான டிஃபன் உணவுகளும் மதிய நேரத்தில் தரமான முழு சைவ உணவுகளும் வழங்கப்படுகின்றன. மேலும் திறப்பு விழாவை முன்னிட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை அனைத்து உணவு வகைகளுக்கும் 20% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுவதாக உணவக உரிமையாளர்கள் தெரிவித்தனர். அதேபோல் திருமணம், காதணி விழா, பிறந்தநாள் உள்ளிட்ட அனைத்து விசேஷ நிகழ்ச்சிகளுக்கும் உணவு தயாரித்து வழங்கும் கேட்டரிங் சேவைகளும் மேற்கொள்ளப்படுவதாக அவர்கள் தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.